வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனாலதான் அந்த சிலை உடைஞ்சதும் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. எனக்கு உங்க கோவம் ஒண்ணும் பெருசா தெரியல சார். ஏன்னா இதே கோவத்தை நான் அன்பு கிட்டயும் பாத்திருக்கேன். ஆனந்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்பு கிட்ட யாரும் அன்பு எதிர்பார்க்க முடியாது சார். அடிதடி தான் வரும். என்ன மாப்பிள? ஹே முத்து, ஆனந்திக்காக மட்டும் இல்ல, தோ மகேஷ ஒரு வார்த்தை யாராச்சும் சொன்னாலும் அப்படியே அடி வயித்துல இருந்து கோவம் வருது. என்ன எகிரி எகிற? நான் தான் பார்த்தேனே. மகேஷ் சாரும் அப்படிதான். இவரை எப்பவும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் எங்க கிட்ட காட்டுற பாசத்தை நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்க மகேஷ் சாருக்கு கொடுக்கறோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா ஒன்னா இருந்ததே பெரிய திருஷ்டி ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லா திருஷ்டியும் கழிஞ்சு போச்சு சுந்தரவல்லி. இனிமே அந்த கபடி போட்டியில ராஜாங்கத்தை ஜெயிச்சு நம்ம கையால அம்மனுக்கு அந்த கிரீடத்தை சாத்தணும். ஆமாத்த, அந்த ராஜாங்க குடும்பத்தை கபடியில ஜெயிச்சு பழி தீர்த்துக்கணும். அம்மனே அவனுக்கு சாதகமா இருக்குன்னு ஊரை நம்ப வச்சிருவான். அதனால அவன் கபடி போட்டில தோக்கணும். அப்பதான் அவனுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி ஆகும். என்னமாமா நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்க முடியாதா? இல்ல மாப்பிள, திருவிழா முடியற வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்லபடியா கிரீடம் வச்சு திருவிழா முடியட்டும். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். கிரீடம் வைக்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன நந்தினி, என்ன முக்கியமான விஷயம்? சரியா போச்சு சார், நீங்களும் மறந்துட்டீங்களா? ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்க வேண்டாமா? ஐயோ, ஆமா ஆமா நந்தினி, கரெக்டா தான் சொன்ன. சூப்பர் நந்தினி. நாளைக்கே அதை பண்ணிடலாமா? உனக்கு ஓகே தானே மச்சான்? உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே செல்லும். மகேஷ் சார், சார் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இங்க வேண்டாம் சார். வேண்டாமா? ஆமா சார், நாங்க ஊருக்கு போய் அக்கா மாமா கூட சேர்ந்து அங்க ஏதாச்சும் ஒரு கோயில்ல தாலி பிரிச்சு கோத்துக்கிறோம். என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? ஏன் இங்க தாலி பிரிச்சு கோக்க வேண்டாம்னு சொல்றீங்க? எங்க மேல கோவமா? ஐயோ அன்பு, எங்களால உங்களுக்கு வந்த எல்லா கஷ்டத்துக்கும் நாங்க தான் மன்னிப்பு கேட்டோமே. வேணா நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. ஐயோ நந்தினி, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கையை இறக்குங்க. இறக்குங்க நந்தினி. எதுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க? சரியான காரணத்தை சொல்லுங்க. என்ன ஆச்சு? இந்த கோவில்ல தாலி பிரிச்சு கோக்கிறது நல்லதுன்னு தானே நான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். அப்கோர்ஸ் நடுவுல சில விஷயங்கள் தப்பா நடந்துருச்சு. அதுக்காக வேண்டான்னு சொல்றீங்களா? அன்பே, கமான், என்னன்னு ஓப்பனா சொல்லிடு. என்னவா இருந்தாலும் சொல்லு. எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்ல சூர்யா. யாருமே எதுவும் திட்டம் போட்டு செய்யல. ஆனா எங்களால இதுக்கு மேல யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்போ தாலி பிரிச்சு கோக்குறதால யாருக்கு என்ன ஆக போகுது அன்பு? சார், ஏற்கனவே நாங்க வந்தது பார்வதி மேடத்துக்கு பிடிக்கல. இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா நின்னு கிரீடத்தை அம்மனுக்கு சாத்திட்டு கிளம்புறதே நல்லது. இதுக்கு மேலேயும் போய் ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னா பார்வதி மேடத்துக்கு கோபம் தான் வரும். எங்களால எந்த கோபமோ குழப்பமோ இனிமே வேண்டாம் சார். இல்லம்மா, அன்புக்கும் ஆனந்திக்கும் தாலி பிரிச்சு கோக்கிறது தான் நல்லது. அன்பும் பாவம் செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டு தண்டனை வேற அனுபவிச்சிருக்கான். இவ்வளவு தூரம் இங்க கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைங்க மனசை காயப்படுத்தி அனுப்புறது தப்புமா. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. ஆமா ஆண்டி, இங்க வந்து தாலி பிரிச்சு கோத்தா நல்லதுன்னு மகேஷ் தான் உங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ அந்த ஃபங்க்ஷனை நடத்தாம கிளம்புனா மகேஷ் முதல்ல கோவப்படுவான். மித்ரா சொல்றதும் சரிதான். நீ யாருக்காக ஒத்துக்கிறியோ இல்லையோ, மகேஷ்காக நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விடு சூர்யா, எனக்காகலாம் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு எது இஷ்டமோ அது செஞ்சுட்டு போட்டோம். முதல்ல அவங்க விருப்பத்தை நான் கேட்டிருக்கணும். கேட்காம கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். ஐயோ சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு நல்லது செய்யணும்னு உங்களை விட அதிகமா யார் நினைச்சிட்டு போறாங்க?